ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி சிம்பிளாக செய்ய போகிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இது நீங்கள் சின்ன வெங்காயம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் ஜீரகம், அது ரெண்டையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, கொஞ்சோல மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு ஒரு 1.5 டம்ளர்லேருந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்துட்டு கொஞ்சோல போட்டுக்கோங்க. எனக்கு கருவாடில் உப்பு இருக்கிறனால நம்ம பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதி வந்துட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது இந்த டைமில் நீங்கள் கருவாடு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து நெய் மீன் கருவாடு எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது கருவாடு, குச்சி கருவாடோ துண்டு கருவாடு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல அரைச்சி வைக்கிற போதே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த கருவாடை போட்டுடலாம். இப்போ இதை நான் போட்டுட்டு, ஏன்னா நெய் மீன் கருவாடு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் மேலே கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.